கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடத்துக்கு அப்புறம் என்னோட படம் வந்திருக்கு. அது பேர் பறந்து போ. இப்போ நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். திருநெல்வேலி வந்து அது பேசுகிற பிரச்சனை இல்லை. திருநெல்வேலி வந்து எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் மாரி செல்வராஜோட சொந்த ஊர் புளியங்குளம். 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. திருநெல்வேலி கட்டுரை தமிழுடைய சென்சேஷன்லாம் ஷூட் பண்ணேன். கட்டுரை தமிழ் நல்லா ஓடின ஒரு ஊரில் திருநெல்வேலியும் ஒன்று. எப்போதுமே என் படத்தை திருநெல்வேலி பயங்கரமாக ஆதரிச்சிருக்காங்க. இந்த படமும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். இந்த படம் என்னோட மற்ற படங்கள்லேருந்து மாறுபட்டு முழுக்க நகைச்சுவையாக மிர்ச்சி சிவா இருக்கப்பே தெரிஞ்சிருக்கும் அதில் எவ்வளோ நகைச்சுவை இருக்குன்னு. அண்ட் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பீங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் முழுக்க சிரிப்பீங்க. அண்ட் வாழ்க்கையை கொண்டாடுவீங்க. கிளம்பி குத்தாலத்துக்கோ இல்லை குத்தாலத்து பக்கத்தில் காட்டுக்கோ கிளம்பி போடணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ பறந்து போ படத்தை வந்து பாருங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்கள் ரொம்ப டஃப்பான ஒரு லைஃப்பை வாழ்கிறாங்க. அம்மாவும் வேலைக்கு போகணும், அப்பாவும் வேலைக்கு போகணும். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. கொஞ்சமாக சிறுக குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு செலவழிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெஸ்ட்டை குழந்தைங்களுக்கு எப்படியாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களால நேரம் செலவழிக்க முடியல. குழந்தைங்களோட இப்போ கொஞ்சம் கில்ட்டி இருக்குது. நம்மளால் நேரம் செலவழிக்க முடியல, நம்மளால் பெஸ்ட்டை கொடுக்க முடியலன்னு. இதனால் பயங்கர குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. பட் இந்த படம் என்ன சொல்லணும், அதெல்லாம் தேவையே இல்லை. எதுவும் வருத்தப்படாதீங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாக செஞ்சாலே போதும். அதான் பெஸ்ட் பேரண்ட்ஸ். அதே மாதிரி குழந்தைங்களே இது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் எடுக்கணும் இல்லை. அந்தந்த குழந்தை மாதிரி சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்தால் போதும். அதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். ஸோ குழந்தைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து வாழ்க்கையை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறதான் படம். கட்டுறது தமிழில் ராம் இடத்துல தான் இருக்கேன். ஹாப்பியாக சந்தோஷமாக எப்போது போல சிரிச்சுட்டு வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருக்கேன். கட்டுறது தமிழ் எடுத்தது வந்து ஒரு குளோபலைசேஷனில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறது. இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய சந்தோஷம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி சிக்கல்கள் அப்படிங்கிறது. ஸோ இதே ஊரில் உங்களோட சமகாலத்தோடு வாழ்ந்துட்டு 2007 எடுக்கிறப்ப 2007 ஊர் என்ன இருந்துச்சோ அந்த கதையை எடுத்தேன். 2025 இப்போ ஊரில் என்ன இருக்கோ அந்த கதையை எடுத்துருக்கேன். ஸோ சமகாலத்தோடு இன்னும் வயசாகாமல் அப்படியே இருக்கேன். நம்ம ஊரில் மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய குட்டியாக நிறைய விஷயம். உங்களுக்கு கேர்ள் பெஸ்டி இருக்காங்களா? இல்லை. ஆனால் உங்கள் பசங்களுக்கு இருக்கும் இல்லையா? பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டிலாம் வந்துருச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஃபாதர் ஃபிகராக இருப்பாங்க இல்லையா? ஏதோ ஒருத்தர் அக்கறையாக இது பண்ணுவாங்க. அப்புறம் அவர்களுக்கான வாழ்க்கை கொஞ்சம் கடினம் தான். அப்போ ஊரும் சமூகமும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறதுன்னா இப்போ அடுத்த படம் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு எடுக்க முடியும். கரெக்டாக நம்ம அது என்னன்னா, சினிமா ஒரு பொதுப்படையான ஒன்று தான். அது பார்க்குறப்ப நிறைய பேர் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்கலங்கினவங்க இருக்காங்க. எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னவங்க இருக்காங்க. நிறைய பேர் எப்படின்னா, தான் வாழ்க்கையில் அப்பாவை நிஜ வாழ்க்கையில் பார்க்க முடியாதுன்னு அந்த படத்தில் வந்து கொஞ்ச நேரம் பார்க்குறதன் மூலியமாக அது தான் வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு திருப்தியும் அடைகிறாங்க. அப்படியும் இருக்குது. இப்போ வந்து 2025 ரொட்டர்டாம் வேர்ல்ட் ப்ரீமியர் ஆச்சு. வேர்ல்ட் ப்ரீமியர்லேயே இந்த படம் மெயின் ஸ்ட்ரீம் செக்ஷனில் ஆச்சு. ஆக்சுவலாக சப்டைட்டில் பார்த்து சிரின்னு சிரிச்சாங்க. எந்த படத்தையுமே நம்ம விருதுக்காக எடுக்கல. தங்கமீன்லையுமே நம்ம விருதுக்காக எடுக்கல. விருது கிடைச்சிது. மக்கள் எப்போ கொண்டாடுறாங்களோ விருது தானாக வரும். விருது வந்தால் கூடுதல் சந்தோஷம். பறந்து போ நம்ம எடுத்தது மக்கள் கொண்டாடணும், திரையரங்குகளுக்கு வரணும், வெற்றி அடையணுங்கிறதுக்கு தான். இன்னைக்கு கிட்ட ரிலீஸ் ஆன 3வது நாள் காலையில் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நாங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப வெள்ளிக்கிழமை எவ்வளோ உங்கள் இதில் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சு சார்? 2 ஸ்க்ரீனில் நம்ம சின்ன ஸ்க்ரீன் போட்டுருந்தோம். அது 150 பேர். இப்போ என்ன ஸ்க்ரீனில் இருக்குது? பெரிய ஸ்க்ரீனில் இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ போகுது? இப்போ 4 ஷோ. இப்போ வெள்ளிக்கிழமை தொடங்குறப்ப 2 ஸ்க்ரீனில் 150 சீட் உள்ள தேட்டர்லேருந்து மாறி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 4 ஷோவாகவும் 750 சீட் உள்ள இதுக்கும் மாறி இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. அது வந்து என்ன எனக்கு நம்பிக்கை கொடுச்சுன்னா, 6 வருஷமாகி மக்கள் ராமுங்கிற பேரை மறக்காமல் இருக்காங்க. அந்த பழைய படங்களை ஞாபகம் வச்சு திரையரங்குகள் வந்துட்டு இருக்காங்க. திரையரங்குகள் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கு. அதோட முக்கியமாக இந்த படத்தில் நானும் இவரும் சேர்ந்ததில் என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அந்த புதுமை, அந்த நகைச்சுவை இன்னுமே ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு. எங்கள் காலையிலேருந்து ஒரே வெற்றி செய்திகளாக எங்களோட ஃபோனில் சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்போ சென்னைக்கு வரீங்க, எப்போ சக்ஸஸ் மீட் வைக்கலான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இன்னைக்கு திருநெல்வேலி வந்ததே, இன்னைக்கு உள்ளுக்கு நடந்த அந்த கொண்டாட்டமே ஒரு சக்ஸஸ் மீட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்படி சொல்லலாம், எங்களுடைய முதல் சக்ஸஸ் மீட் திருநெல்வேலி தான். அதுக்கு உங்கள் தேட்டர் தான், முத்துராம் தேட்டர் தான். ரொம்ப நன்றி. குழந்தைங்கிறது வந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்கள். நீங்க டீனேஜ் படம் எடுக்கிறப்ப அதை பத்தி பேசலாம். இப்ப நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த படம் பார்த்துட்டு அதான் ஒப்பீனியன் சொல்றேன். இந்த படத்துல ப்ளீஸ் அப்பா வேணாம் செத்து போகாத அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த படத்துல அந்த பையன் அவங்க அப்பா ஆல் அப்பா சார் லையர்னு சொல்றது என்னன்னா, சிகரெட் குடிக்காதேங்கிறது தான். அப்பா பல தடவை சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்தை மீறிட்டே இருப்பார். படத்தோட இறுதியில அந்த அப்பா சிகரெட்டை தான் பையனுக்காக விடுவார். நான் படத்துல விட்டது மட்டும் இல்ல, நேற்று ஈரோட்டில் மேட்னி ஷோவில் ஒருத்தர் எந்திரிச்சு, மனோஜ் அவர் பேர், எந்திரிச்சு நான் நிஜமா இந்த காட்சிக்கு அப்புறம் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன்னு சொன்னார்.
நான் சொன்னேன் கேமரா ஒரு பக்கம் திருப்புங்க, இதை ரெக்கார்ட் பண்ணுங்க, நாங்கள் திரும்ப அடுத்து எங்கேயாவது இந்த முகத்தை வச்சுக்கோம், சிகரெட் அடிச்சா பிடிப்போம்னு சொல்லி. நான் ஒரு சிகரெட் அடிச்சிருந்த ஒரு ஆள், என் பையன் சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டேன். ஸோ இந்த படத்தில் என்னால் முடிஞ்சது என்னன்னா, ஒரு பையன் மூலியமா தான் அப்பாவுக்கு பிரியத்தோட சொல்றாரு. இது இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய கதை. சிவா, ராமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சிவா வாஸ் வெரி சீரியஸ் டைரக்டர் சோ ஃபார். ஓகே, நீங்க எப்போதுமே ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு ஆள். எப்படி ஃபீல் பண்ணீங்க சிவா? வெளியில பார்த்து இடம் போடக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து இவர் என்னோட ஜாலியான ஆளு, நான் அவரோட சீரியஸான ஆளு. ஆமா, ஊருக்கார ஆளு, அதனால ஜாலியா இருப்பாங்களா? ஓகே ஓகே. ஸோ என்னன்னா, ராம் சார் ஒரு கதையை எழுதிட்டு அந்த கதையில் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நினச்சி தான் நம்மகிட்ட வராது. அண்ட் எல்லாரும் நினச்சிட்டு நாங்கள் ராம் சாரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ திருநெல்வேலியில் சொல்கிறேன் ஓப்பனாக, அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஜாலி. நம்ம எது சொன்னாலும் அவருக்கு புரியுது. ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இருக்குது. அண்ட் இப்போ அவார்டை பற்றி யாரோ ஒரு கேள்வி கேட்டிங்களே, நீங்கள் தான் கேட்டீங்க. இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு, ஆஸ்கர் அவார்டு அதெல்லாம் தாண்டி நீங்கள் தேட்டர் உள்ளே போனீங்கன்னா அவங்க எத்தனை தடவை கை தட்டுறான்னு பாருங்கள். அதுதான் உண்மையான அவார்டு இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபிலிம் பை ராம் அப்படிங்கும்போது எத்தனை பேர் கை தட்டுறாங்க. இது வந்து எத்தனை அவார்டு வந்து காம்பன்சேட் பண்ண முடியும், புரியுதுங்களா? இப்போ இந்த படத்தை ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 4 வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணும்போது ராம் சார் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியுது. எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் எழுந்திருந்து கை தட்டுறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும்ல, என்னப்பா இவ்வளோ பெரிய ஆள், நம்ம இவ்வளோ பேர் மதிக்கிறாங்க, இது நம்ம ஊர்லேயும் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன், நேற்றுலேருந்து நாங்கள் எல்லா ஊருக்கும் போனோம், எல்லா ஊர்லேயும் எக்ஸ்ட்ரானரி ரெஸ்பான்ஸு. ஆனால் இந்த ஷோவில் அதில் படம் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இங்கே மட்டும்தான் படம் பார்க்காமே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அது இன்னும் எங்களுக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. கேள்விகள்லாம் வைக்க சொல்லியிருக்கேன், பயங்கரமான கேள்விகள்லாம் இருக்கு. நீங்க தான் பதில் சொல்லுங்க. பிடிக்கல என்ன பாக்குறது. உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கேட்கறது நீங்க சொல்றது உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு அங்கு கூட கொடுக்குறேன் சேகர் சொல்லுங்க. அது வேணாமா உங்களுக்கு? சமீபத்துல ஒரு நடிகர் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். அது உண்மைதானே இல்லையா? உண்மை. அது வந்து அது என்ன இல்ல, எப்போதுமே ப்ரொமோஷன் தான் தேவை. இந்த ஒரு படத்தை நம்ம இவருக்கு தெரியும் இல்லையா சார், இவர்தான் சொல்லணும். இத்தனை வருஷமா நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த டைம்ல நீங்க பிரஸ் எல்லாருமே நீங்க வந்திருக்கீங்க. அது சார்லாம் வந்திருக்க போய் உங்களெல்லாம் நாங்க இன்வைட் பண்றோம். ஏன்னா சார் வரல, சார் சிவா சார் வரல, ராம் சார் வரல அப்படின்னா நாங்க உங்களை வந்து இன்வைட் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வாங்க வந்து படம் பார்த்துட்டு போங்கன்னு தான் நாங்கள் உங்களை எப்பயுமே இன்வைட் பண்ணுறோம். பட் இன்னைக்கு வர்றப்ப இந்த ஈவெண்ட்ல வந்து இது நடக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கு. பார்க்குற ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ ஒரு மேஜிக்கலாக நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் அதை என்ஜாய் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஆனால் இதை ஒரு எடுத்து சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஒரு டச்சிங்காக இருக்குல்ல. அது சாரோட சேர்ந்து பாக்குறப்ப சாப்பிடவே இல்லை சாரு, சாப்பிட்டுதான் வந்து திருப்பி வரேன் சாப்பிடுவோம். அதுல என்னன்னா, இப்போ நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படம் கிடைக்கும். அதாவது மக்கள் வந்து ரொம்ப இப்போ இன்விடேஷன் சார் சொன்னார்ல, எதுக்குன்னா நீங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ணணும், உங்களை பார்க்கறது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா எங்களை பார்க்கறது உங்களுக்கு மகிழ்ச்சியா, உங்க பேஸ் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சியா. ஓகே. அப்புறம் அந்த காலத்துல கேமராலாம் கிடையாது, இப்போ உடனே லைவே போயிட்டீங்கல்ல, அப்போ அது மாற்றம் தானே. உங்க கீழே கேமரா இருக்கு, நாங்கள் வந்துட்டோம். அந்த காலத்துல எழுதிட்டு இருந்தீங்க, இப்போ ஃபோனில் சொன்னாலே போதும். இப்போ கேமராவோட இருக்கனால நேரில் வரோம், அவ்வளோதானே. ஆனால் இன்னொன்று, இப்போ நாங்கள் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், நம்ப மாட்டீங்க. நேற்று சென்னையில் ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், ஈரோடு, அதுக்கு சேலம் எல்லாம் போயிட்டு காலையில் 7 மணிக்கு தான் வந்தோம். இப்போ ரெடி ஆகிட்டு இங்கே வந்தோம். காரணம் என்னன்னா, இது தினமும் நடக்கிற ஒரு ஈவெண்ட் கிடையாது. கஷ்டப்பட்டு 6 வருஷம் கழிச்சு ராம் சார் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது தேட்டரில் மக்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னோம், இந்த அவார்ட்லாம் தாண்டி இந்த விஷயம் இங்கே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரெஸ்ஸு இந்த ஆர்டிஸ்ட்லாம் விட்டுருங்க, நம்மலாம் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்க. ஓகே, எத்தனை பேருக்கு இஎம்ஐ இருக்கீங்க? இஎம்ஐ பிரச்சனை இருக்கீங்க? எவ்வளோ பேருக்கு இஎம்ஐ ப்ராப்ளம் இருக்கு? இஎம்ஐ ப்ராப்ளம் இல்லாத ஆள்லாம் இருக்காங்களே. நீங்களாம் படம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் தாண்டி ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பீங்க. அதுதான் இந்த படத்தில் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம். வாழ்வியல் பற்றின ஒரு முக்கியமான, லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், லெட்ஸ் நாட் காம்ப்ளிகேட். பறந்து போன ஏன் பேர் வச்சிருக்காரு, வேற எதுவும் வச்சிடலாமே. அதான் மேடம், வாழ்க்கையில நிறைய வெயிட்டை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுன்னா ஈஸியா பறந்து போகலாம், அவ்வளவுதான். நீங்க படம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கேள்விகளே வேற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இருக்கும்.
நம்மளுக்கு வெளியில் மேபி தமிழ் சினிமாவில் எக்ஸ்ட்ரானரி பட்ஜெட்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியும் 1-2 தான் எடுக்கிறாங்க இல்லையா. அந்த ஊர்லேயும் சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் வரும். ஸோ எந்த பட்ஜெட்டில் படம் எடுக்குவாங்க முக்கியம் இல்லை, அந்த கதைக்கு என்ன பட்ஜெட்டுங்கிறது தான் முக்கியம். ரைட்டா? இப்போ முன்னால் ஒரு தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் இல்லையா. இன்றைக்கி எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகுது, எத்தனை ஷோஸ் ரிலீஸ் ஆகுது, மல்டிப்ளெக்ஸ். ஒரே நேரத்தில் 25 ஷோ போகுது இல்லையா. ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா 4 ஷோ தான். அப்போ என்னன்னா நீங்கள் லைனில் நின்று பிளாக்ல வாங்கிலாம் போகணும். அதனால 100 நாள் ஆச்சு. 100 நாளில் பார்க்குறத 5 நாளில் மக்கள் பார்த்துறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். 100 நாள் பார்த்ததுனால ஆனா இப்போ முந்திலாம் நீங்க எந்த கேமரா வச்சிருந்தீங்க, இப்போ என்ன கேமரா இருக்கு, டெக்னாலஜி தானே எல்லாமே. இப்போ மக்கள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. இந்த படமே நான் ஃப்ராங்கா சொல்லிடுறேன், எங்கேயுமே சொல்லலை. இது ஓடிடியில் இது போய் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை. இது வந்து பெரிய நிறுவனம் தயாரிச்ச படம். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் மக்கள் போய் பார்க்கணும், மக்களை போய் சேரணும். இதுக்காக பெரிய போராட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூட தூங்கல. யூடியூப் திறந்தா எப்படி கொடுத்துருக்காரு, யூடியூப் ஆஃப் பண்ணா கூட இவர் ஃபேஸ் வருது. அந்த அளவுக்கு நைட்லாம் தூங்காம போகிறது. ஏன்னா இது எல்லாருமே இப்போ தேவையே இல்லையே. நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிடியிலே பார்த்தேன். ஆனால் வந்து தியேட்டரில் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் ஐடியா. புரியுதா உங்களுக்கு? படத்தை தாண்டி ஹீரோவாக கேட்குறேன் தலைவர்களுக்கு இல்லைண்ணே. உங்கள் ஓட்டு யாருக்குன்னு நம்ம நீங்களும் கேட்க முடியாது, நானும் சொல்ல முடியாது. அது ஓட்டு இப்போ நான் வந்து இல்லை நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அது அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம். அவருக்காக ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கு. இப்போ அவரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அந்த அளவுக்கு இருக்காரு. எது நல்லது நடந்தால் நம்ம நாட்டுக்கு அது நல்லது, அவ்வளோதான். மற்றபடி இப்போ நோ பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் தான் நமக்கு. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, நான் நிச்சயமா இருக்கு. ஆனால் நான் இந்த தமிழ்நாட்டோட நிறுத்திக்க மாட்டேன். நம்மளோட இன்விடேஷன் ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரே நாளில் உலக பாலிடிக்ஸ் போனோம், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணோம். அந்த மாதிரி போயிடலாம். நம்ம இங்கே லோக்கலாக வேணாம். இல்லை, அதனால மித்துல் பற்றி உங்களுக்கு தெரியல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. உண்மையான ஹீரோ இவர் தான். நீங்க வந்து படம் பார்த்தீங்கன்னு தெரியும். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். நீங்க படம் பார்த்தா நம்ம திருப்பி பேசலாம். நன்றி, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. பாட்டுகள் நிறைய ஐடியா இருக்கு. இது ஒரு நரேஷன் பேட்டர்ன்ல வாய்ஸ் ஓவர்லாப் பண்ற மாதிரி இது ஒரு நரேஷன் பேட்டர்ன். ஒரு பிஜிஎம்க்கு பதிலாக ஒரு ஜிங்கிள் வருது. அவ்வளோதான். மக்களுக்கு பிடிச்சிருக்கு, கொண்டாடுறாங்க. ஸோ ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.